எதை செய்தால் குற்றங்கள் ஒழியும், எதை செய்யவில்லை என்றால், எதை செய்யாமல் போனால் குற்றங்கள் ஒழியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா, தாய்மொழியில் கல்வி கற்காமல் குற்றங்கள் ஒழியவே ஒழியாது. தாய்மொழியில் கல்வி கற்கணும், தாய்மொழியில் கல்வி கற்கணும், தாய்மொழியில் தொழில் செய்யணும். தொழில் நடைமுறை எல்லோரும் தாய்மொழியில் செய்கிறது கிடையாது. எல்லாம் வியாபாரம், இந்த மாதிரி ஒரு காய்கறி வியாபாரம், இதுதான் தமிழில் இருக்கும். தமிழில் பேசி வியாபாரம். ஆனால் நிறைய வியாபாரம் கொஞ்சம் மேல்தட்டு ஒரு இது சில பெரும்பாலான வியாபாரங்கள் அல்லது அலுவலக நடைமுறை, தொழில் நடைமுறைகள் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அல்லது அந்நிய மொழியில் நாம் கல்வி கற்க இங்கே குற்றங்கள் பெருகி கொண்டே போகும். ஏன்னா எதனால் அப்படின்னா, இப்போ ஆங்கில வழி கல்வி இங்கிலீஷ் மீடியம்னால என்ன ஆகும் அப்படின்னா, குற்றங்கள் அதிகரிச்சுட்டே போகும். என்ன காரணம் அப்படின்னா, பசங்களால் படிக்க முடியல. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் மாணவர்களாக இருக்கிறாங்கன்னா, 2 கோடிக்கு மேலே மாணவர்கள் இருக்காங்க. மாணவர் சமுதாயம் 2 கோடிக்கு மேலே. இவர்களில் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், 90% 90% வேறால் படிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்காங்க. அதாவது ஒரு கோடியே ஒரு 90%ங்கிறது 2 கோடியில் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி 90% பேரில் ஒழுங்காக படிக்க முடியல. இந்த தாய்மொழியில் கல்வி இல்லாதனால அவங்களுக்கு இது புரியலை. அந்த பாடத்தில் என்னத்தை இருக்குது அதை வாசிக்கிறாங்க சிலர், அதில் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ அவங்களால படிக்க முடியல, கனவு காண முடியல. புரிஞ்சால் தானே அவங்களுக்கு ஒரு லட்சியத்தை வகுக்க முடியும். எதுவுமே புரியலை அப்படிங்கும்போது அவங்களால எப்படி லட்சியத்தை வகுக்க முடியும், கனவு காண முடியும்? எதிர்காலத்தை பற்றி எப்படி கனவு காண முடியும்? எந்த அடிப்படையில் கனவு காணுவாங்க? கனவு காண்றதுக்கே ஒரு நம்ம கஷ்டப்பட்டு நம்முடைய உழைக்கவே முடியலையே, நமக்கு அது புரியவே இல்லையே. அந்த பாடம் ஆங்கில மொழியில் இருக்கிற பாடம் புரியவே இல்லையே. ஆசிரியர்களே தடுமாறுறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க, ஆங்கிலத்தில் பயிற்சி எடுக்கிறாங்க. ஆங்கில மொழி புலமையை வளர்த்து கொள்வதற்காக ஆசிரியர்களே என்ன பண்ணுறாங்க, தடுமாறுறாங்க, பயிற்சி எடுக்கிறாங்க. அவர்களுக்கே அது இயல்பாக இல்லை, கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க பாவம்? இதில் என்ன நடக்குது அப்படின்னா, 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறவங்க 11ஆம் வகுப்பு போன உடனே தமிழ் வழிக்கு மாறிடுறாங்க பெரும்பாலான மாணவர்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இப்போ 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறான்னா, ஏன் படிக்கிறான்னா அவன் அவங்க பெற்றோர்கள் விருப்பத்தின் பேரில் ஆங்கில வழி கல்வியில் படிக்கிறான். அதாவது நான் அரசு பள்ளியில் சொல்கிறேன், பெற்றோர்களின் விருப்பத்தின் பேரில் அரசு பள்ளியில் ஆங்கில வழி பள்ளியில் சேர்த்து விட்டுறாங்க. கிராமப்புற பெற்றோர்களுக்கு ஆங்கில கல்வின்னா என்னன்னு தெரியாது. ஆங்கிலம் படிச்சுட்டா பெரிய ஆளாகிடலாம். ஆங்கில கல்வி படிப்பதில் உள்ள பிரச்சனை அவங்களுக்கு தெரியாது. அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க. இங்கிலீஷ் மீடியம்னா அது பெரிய படிப்புகளுக்கு அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, 6ஆம் வகுப்பில் சின்ன வயசுலேயே சேர்த்து விட்டுறாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இப்படி ஆங்கிலத்திலேயே படிச்சுட்டு வர்றாங்களா. அவங்க சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. அப்படியே 10ஆவது வரைக்கும் வராங்க. 10ஆவதுக்கு அப்புறம் சுயமாக சிந்திக்கிறாங்க, நமக்கு ஏன் படிப்பு வரல, இவ்வளோ நாள் படித்தோமே, ஆனால் எதுவுமே ஏன் வரமாட்டேங்குது, எதுவுமே ஏன் இன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த ஆங்கிலங்கிறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறத அவங்க உணர்றாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க போக எல்லாம் வந்துடும். அல்லது சின்ன வயசில் பெற்றோர்களை ஏமாற்றிட்டு அப்படியே போயிட்டே இருந்திருப்பாங்க, பெற்றோர்களையும் ஆசிரியர்களும். ஆனால் அவங்களுக்கே ஒரு 10ஆவது வரும்போது ஒரு பயம் வருது, எதிர்காலத்தை பற்றி கவலை வருது. அடுத்து 11ஆவது போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது வரைக்கும் ஆங்கில வழியில் படித்தவங்க கிட்டத்தட்ட 1ஆவதுலேருந்து 10 வருஷமாக ஆங்கில வழியில் படித்தவங்க 11ஆவது படிக்கும்போது தமிழ் வழிக்கு மாறுறாங்க. ஆங்கில வழி வேண்டாங்கிறாங்க. ஏன் 10 வருஷமாக படித்தாங்கல்ல, அப்போ அது ஈஸியாக ஆகணும்ல. ஈஸியாக ஆகாது. ஏன்னா பேசுகிறது ஒரு மொழி, உறவாடுறது ஒரு மொழி, ஆனால் பாடங்கிறது வேறு மொழியாக இருக்குது. அதாவது நான் பேசுகிற மொழியிலேயே நான் என்னுடைய நண்பனிடம் ஒரு மாணவன் சக நண்பனிடம் அவனுடைய நண்பனிடம் கோவப்படுகிறான், திட்டுகிறான் அல்லது சகஜமாக உரையாடுகிறான். ஆனால் அதே மொழியில் அவன் உரையாடுகிற மொழியில், கோவப்படுகிற மொழியில் உணர்ச்சி வசப்படுறான், பாத்துறா அப்படின்றான். ஆனால் அவனுடைய பாடப்புத்தகங்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. இவன் உரையாடுகிற ஒரு மொழியில் அவனுடைய பாடப்புத்தகங்கள் இருக்க வேண்டும். இவன் தனது நண்பனிடம் உரையாடுகிற ஒரு மொழியில், அவன் தாய்மொழியில் தான் அவன் பேசுகிறாங்க. எல்லாருமே தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க. தாய்மொழியில் பேசக்கூடாதுன்னு தனியார் பள்ளியில் கண்டிப்பாக நடைமுறையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தாலும் அங்குள்ள ஆசிரியர்களாலேயே தமிழில் தான் தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா அது உணர்வுபூர்வமானது, உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது.
எளிதாக புரிய வைக்கக்கூடியது. அப்போ ஆனால் அதே இப்படி பேசிட்டு நம்ம வந்து ஒரு சகஜமாக உரையாடிட்டு ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்திட்டு ஒருத்தனை திட்டும் போதும் சண்டை போடும்போதும் கவலைப்படும் போதும் தாய்மொழியில் பேசிட்டு பாடத்தை மட்டும் ஆங்கிலத்தில் பேசும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது உணர்வுபூர்வமாக இல்லை, தாய்மொழி உணர்வுபூர்வமாக இருக்குது, அது வந்து உணர்வுபூர்வமாக இல்லை. அப்படிங்கும்போது அதை கற்றுக்க முடியவே இல்லை. அது அப்போ 10 வருஷமாக வந்து அரசு பள்ளியில் ஆங்கில வழியிலே படித்தவங்க, ஆங்கில வழியிலே கல்வி கற்றவங்க ஏன் 11ஆவது போனோன்னே தமிழுக்கு மாறுறாங்க? அவங்க சுயமாக சிந்திக்கிறாங்க. 10வது வரைக்கும், 10வது வந்த பிறகு சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை அவங்க உணர்கிறாங்க. அந்த உணரும்போது அவங்களே தன்னை பற்றி உணர்கிறாங்க. நமக்கு ஏன் இந்த இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது? அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசி பார்க்குறாங்க, இங்கிலீஷ் ஏன் புரிய மாட்டேங்குது, இவ்வளோ நாள் புரிஞ்சிச்சு, இனிமேலும் 11 12வது போகும்போது அங்கே படிப்பு வந்து இன்னும் கஷ்டமாக மாறும். இன்னும் கஷ்டமாக மாறும்போது அங்கேயும் இந்த ஆங்கிலத்தில் அதை படிக்கணுமா பயந்து போய் என்ன பண்ணுறாங்க, தமிழ் வழிக்கு மாறிடுறாங்க. இது அரசு பள்ளியில் நடக்குது, அரசு பள்ளியில் நடக்குது. ஆனால் இப்படி ஆனால் இந்த மாதிரி ஆங்கில வழி பள்ளியை நம்ம ஊக்குவிச்சு இங்கிலீஷ் மீடியத்தை ஊக்குவிச்சுட்டே போனால் படிக்கவே மாட்டாங்க. படிக்கவே முடியாமல் அவங்க எதிர்கால வாழ்க்கையை பற்றி கனவு காண முடியாமல் கடைசியில் என்ன ஆகுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்க மாட்டாங்க. படிக்காதனால நாளைக்கு குற்றவாளிகளாக மாறிடுவாங்க. படிக்கும்போதே வந்து குற்றங்கள் மீது அவங்களுக்கு மோகம் வந்துடுது. போதைப்பொருள், இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் மொபைல் ஃபோன். இதில் வந்து ஒரு மொபைல் ஃபோன்னால் கெட்டு போகிறாங்க. அங்கே பார்க்கக்கூடாத விஷயத்த ஆபாச படத்தெல்லாம் பார்த்து கெட்டு போகிறாங்க. அவங்கள வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அவங்களுக்கு கல்வி மீது வெறுப்பு வந்து விடுகிறது. ஏன்னா இந்த ஆங்கில கல்வியால், ஆங்கில மொழியால் கல்வி மீது வெறுப்பு. ஏன்னா கல்வி வந்து ஒரு அற்புதமான ஒரு சவால், ஒரு இனிமையான சவால். அதை வந்து ஒரு எளிதாக கொடுக்கும்போது அது ஒரு இனிமையான சவால். கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டம், புரிஞ்சிக்கவே முடியாத ஒரு கஷ்டம் இருக்கவே கூடாது. நான் கஷ்டப்பட்டால் என்னால் அதனுள் நான் பயணிக்க வேண்டும், எளிதாக பயணிக்க வேண்டும். நான் கஷ்டப்படுவேன், ஆனால் அப்போ நான் எளிதாக பயணிக்கணும். அந்த கல்வியில் நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என்னால் எளிதாக பயணிக்கவே முடியாது, உள்ளே போக முடியாது. அப்படிங்கும்போது அதில் வெறுப்பு வந்துடுது. எளிதாக இருந்தால்தான் அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இனிமேல் அந்த மாதிரி ஆங்கில வழி கல்வியினால வெறுப்பு. அதனால் நிறைய பசங்க இப்போ வந்து அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்வி மீது மிகப்பெரிய வெறுப்பு வந்துருச்சு. அவங்க வந்து வேறு வழியில் தங்களை வந்து வெளிப்படுத்துவதற்கு முயன்று வருகிறார்கள். அவர்களுடைய எதிர்காலம் இவர்கள்லாம் வந்து கோடிக்கணக்கான பேர், அதாவது லட்சக்கணக்கான பேர், பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அவருடைய படிப்பு வந்து இந்த ஆங்கில வழி கல்வியால் கேள்விக்குறியாகி போய்விடுகிறது. இவர்கள் வந்து சும்மா எல்லாருக்கும் தேர்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தேர்ச்சி அடைய வச்சிடுறாங்க. கடைசியில் இவங்க என்ன ஆக போகிறாங்கன்னு தெரில. எதையுமே கற்றுக்காமல், எழுத படிக்க தெரியாமலே, பேரை கூட ஒழுங்காக இதில் எழுத தெரியாமல் 10வது வரைக்கும் வந்திருக்காங்க. இது வந்து முழு தேர்ச்சினால் வந்தது. அனைவரையும் தேர்ச்சி செய்ய வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்த நடைமுறை. அது நல்ல நடைமுறையாக இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கல்வி வந்து தாய்மொழியில் இருக்கணும். அனைவரும் தேர்ச்சி அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இங்கே கல்வி ஆங்கில மொழியில் இருக்குது அப்படிங்கிறதுனால அனைவரையும் தேர்ச்சி அடைய வைக்கிறதன் மூலமாக இங்கே கல்வியில் உள்ள குறைபாடுகள் தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, படிக்காத பசங்களை ஃபெயில் பண்ணுவாங்க. 2 வருஷம்லாம் ஃபெயில் பண்ணுவாங்க. 8வதுலேயே 2 வருஷம் படிப்பாங்க. அப்போ வந்து ஏன் ஃபெயில் ஆகுறாங்க? அப்போ அவங்க படிக்கல, அதனால் ஃபெயில் ஆகுறாங்க. இப்போ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இல்லை, எல்லாருமே தேர்ச்சி பண்ண வச்சுறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, யார் படிக்கிறாங்க யார் படிக்கலைங்கிறது தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே பாஸ் ஆகிறாங்கிறதுனால எல்லாருமே 10வது வரைக்கும் போயிட முடியும். அதனால் எல்லாருமே படிக்கிறாங்க புல்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த ஏன் படிக்கலை அப்போ அன்னை உள்ள நடைமுறை இன்றைக்கி இருந்ததுனாக்கா என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேர் ஃபெயில் ஆகுங்க. எல்லாருமே நிறைய பேர் ஃபெயில் ஆகுங்க. ஒரு வகுப்பறையில் 30 மாணவர்கள் இருக்காங்கன்னா அதில் வந்து 15 பேருக்கு மேலே, 18 20 பேருக்கு மேலே ஃபெயில் ஆகுவாங்க. முன்னாடி உள்ள நடைமுறை இப்போ இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அவங்களால கல்வி கற்க முடியல. அவருடைய கல்வித்திறம் இப்பொழுது கேள்விக்குறியாகி உள்ளது. அப்போது தமிழ்நாட்டில் 2 கோடி மாணவர்களில் கிட்டத்தட்ட 1 கோடி மாணவர்களுடைய கல்வி வந்து அவர்களால் கல்வி கற்க முடியவில்லை. பள்ளிக்கு போகிறார்கள்,
அப்புறம் வந்து சும்மா அவங்க நடிக்கிறாங்க, அவங்களால அதான் முடியுது. அப்போ இவங்கெல்லாம் என்ன ஆவாங்க எதிர்காலத்தில் அப்படின்னா, குற்றவாளிகளாக மாறுவார்கள். குற்றங்கள்னால் வந்து வெளிப்படையாக ரவுடிகளாகவும் மாறுவார்கள். அப்புறம் வந்து ஒரு வேறு வகையிலையும் வந்து குறுக்கு வழியில் தான் முன்னேறணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நேர்வழியில் முன்னேறுவதற்கு இவங்களுக்கு தெரியாது, கற்றுக்க முடியலை. அதுக்கு இந்த ஆங்கிலம் மிகப்பெரிய தடையாக இருக்குது. அதனால் எதிர்காலம் இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, படித்தவங்க நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்க தங்களுடைய பிள்ளைகளை வந்து நல்லா ஆங்கில வழி பள்ளியில் பல பயிற்சிகளையும் கொடுத்து எப்படியாவது தேர்ச்சி அடைய வச்சிடுறாங்க. ஏழை பிள்ளைகள் அல்லது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து நாளைக்கு வந்து இந்த சமுதாயம், இந்த நாடு வந்து நாட்டில் வந்து குற்றவாளிகளை அதிகரித்தால், நீங்கள் நல்லா படிக்க வச்சுருந்தா கூட, உங்கள் பிள்ளையை நல்லா படிக்க வச்சுருந்தா கூட, அந்த பிள்ளைகள் வெளியே வர இந்த நாட்டில் தான் நடமாடணும். அப்போ குற்றவாளிகளால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள், குற்றங்களால் அவர்களும் பாதிக்கப்படுவார்கள். நமக்கு என்னென்னு இருக்கவே கூடாது, யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே குற்றங்கள் அதிகரித்து விட்டால் யார் வேண்டுமானாலும் அந்த குற்றங்களால் பாதிக்கப்படுவார்கள். அதனால் என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வசதி இருக்குது, என்னால் வந்து நல்ல பெரிய உயர்நிலை பள்ளியில் நிறைய பயிற்சிகள் கொடுத்து என்னுடைய பையனை வந்து பிள்ளையோ நல்லா தேர்ச்சி அடைய வைக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு, இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு இங்கிலீஷ் மீடியம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கிலீஷ் மீடியத்தில் உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு பயிற்சி கொடுத்து பணத்தை செலவழித்து நீங்கள் தேர்ச்சி அடைய வச்சிடலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளும் இந்த நாட்டில் தான் நடமாடணும். இங்கிலீஷ் மீடியத்தினால் படிக்க முடியாத பல லட்சக்கணக்கான மாணவர்கள் குற்றவாளிகளாக மாறுவார்கள். அவர்கள் செய்கிற குற்றங்களால் உங்கள் பிள்ளைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால் வந்து குற்றங்களை ஒழியணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. மக்கள்லாம் நேர்மையாக மாறணும்னா ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிது. நேர்மையாக மாறணும், குற்றங்கள் ஒழியணும், ரொம்ப எளிதாக மக்களே ஒழிச்சிருவாங்க. நீங்கள் வந்து காவலர்களை வச்சு போலீஸை வச்சுலாம் குற்றங்கள் பெருகிடுச்சுன்னா போலீஸால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் எல்லோரும் குற்றவாளி ஆகிட்டாங்கன்னா காவலர்களும் குற்றவாளிகள் ஆகிடுவாங்க. அப்படி தான் நடக்குது இங்கே. அப்போ இந்த மக்களை வந்து ரொம்ப எளிதாக இவர்களை நல்ல பண்புடையவர்களாக நேர்மையானவர்களாக மாற்றி விடலாம். ரொம்ப எளிது. என்ன பண்ணணும் தெரியுமா? தாய்மொழியில் கல்வி கொடுங்கள், தாய்மொழியில் தொழிலை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். தாய்மொழியில் தொழில் எங்கும் தாய்மொழி, எதிலும் தாய்மொழி. அப்போ தாய்மொழின்னா வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வந்திருப்பாங்க, அவங்க தாய்மொழி வேறையாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அவங்க தாய்மொழியில் கல்வி இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்கூடாது. நீ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டேன்னா நீ தமிழில் தான் கல்வி கற்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன விதிமுறையோ அதுதான் நீ பின்பற்றி ஆகணும். தமிழர்களாக நீ மாறிவிடு. இங்கு நீ அந்நியர்களாக வாழக்கூடாது. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டியா, பிழைப்பதற்காக வந்து தமிழர்களாக மாறிவிடு. தமிழர்களாக மாற்றுவதற்கான சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தணும். அவர்கள் அந்நியர்களாகவே இங்கே வாழ அனுமதிக்கக்கூடாது. அந்த மாதிரி தாய்மொழியில் கல்வி கொடுத்தா இங்கே குற்றங்கள் இருக்காது, எல்லோரும் நேர்மையாக மாறிடுவாங்க. ஏன்னா வாழ்வதற்கே எளிதாக இருக்கும். தாய்மொழியில் கல்வி கற்றாக்கா கல்வி கற்பது எளிது, தாய்மொழியில் தொழில் செய்தால் தொழில் செய்வது எளிது, எல்லாமே எளிதாக இருக்கும். அப்போ அவங்க ஏன் வந்து கடினமாக இருக்கும்போது தான் குற்றங்கள் செய்வாங்க, வாழ்வது கடினமாகும் போது தான் குற்றங்கள் செய்வாங்க. முயற்சி பண்ணால் கூட வாழ முடியாத போது தான் வாழ்வதற்காக குற்றங்களை செய்து பணத்தை சம்பாதிப்பார்கள். அதனால் வாழ்க்கை எளிதாக இருக்கணும். எளிதாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், நேர்மையானவர்களாக இருப்பார்கள். இப்போ ஜப்பான்லலாம் அவங்க ஏன் நேர்மையாக இருக்காங்க, கடினமாக உழைக்கிறாங்க, நேர்மையாக ஏன் இருக்கிறாங்கன்னா அவங்க வாழ்கிறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்க தாய்மொழியில் பேசுகிறாங்க, தாய்மொழியில் கல்வி கற்கிறாங்க. அவன் தனது நண்பனிடம் தாய்மொழியில் பேசுகிறான், அதே தாய்மொழியில் அவன் தனது கல்வியை கற்கிறான். அப்புறம் அதே தாய்மொழியில் தொழிலையும் செய்கிறார்கள். தூய தாய்மொழியில் தூய தமிழில் பேசினா எப்படி இருக்கும், அதே மாதிரி அவங்க தூய ஜப்பானிய மொழியில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளை மாதிரி ஆங்கிலம் கலந்து பேசலை. அதனால் அவங்களுடைய கல்வி எளிதாக இருக்கிறது, அவர்கள் தொழில் செய்கிறது எளிதாக இருக்கிறது, அவர்கள் வாழ்க்கை எளிதாக இருக்குது. கல்வியும் தொழிலும் தாய்மொழியில் இருந்தால் மட்டும்தான் அவருடைய வாழ்க்கை எளிதாக இருக்கும். ஆனால் வாழ்க்கை எளிதாக இருந்தால்தான் குற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் இல்லாமல் போகும்.
நமக்கு ஏன் இந்த மாதிரி குற்றங்கள் செய்யணும், அடுத்தவங்க சொத்தை திருடணும்னு தோணுது, அடுத்தவங்களை ஏன் ஏமாற்றணும்னு தோணுது அப்படின்னா, நாம் நம்முடைய வாழ்க்கை கடினமாக இருக்கிறது. அதனால தான் நம்ம அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை நாம் எளிதாக இருக்கணும். நாம் செய்கிற தொழிலை எளிதாக செய்யணும். என்றைக்கும் கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது. எளிதான விஷயத்தில் கஷ்டப்படணும். எளிதான விஷயத்தில் இன்னும் அதிக நேரம் உழைக்கணும். பாதுகாப்புடன் அதிக நேரம் கஷ்டப்படணும். நம்ம செய்கிற வேலை எளிதாக இருக்கணும். அதாவது எப்படின்னா, ஒருத்தருக்கு என்ன வேலை அப்படின்னா, 20 கிலோ பாறாங்கல்ல தூக்கி போடுறது தான் அவருடைய வேலை. அங்கே நிறைய 20 கிலோ அளவில் பாறாங்கல் இருக்குது. அதை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கணும். அதனால் அது ரொம்ப கஷ்டம். அதனால் அவரால் கஷ்டப்படவே முடியலை. ஆனால் இன்னொருத்தருக்கு என்ன வேலை அப்படின்னா, 1 கிலோவில் நிறைய கல் இருக்குது. அந்த கல்லை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கணும். அப்போ அவரால் ஈஸியாக வைக்க முடியுது. அவரால் கஷ்டப்பட முடியுது. அவரால் கனவு காண முடியுது. நம்மளால் அங்கே நிறைய ஆயிரக்கணக்கான கல் இருக்குது, லட்சக்கணக்கான கல் இருக்குது. அதே மாதிரி 20 கிலோ கல்லுலேயும் ஆயிரக்கணக்கான கல் இருக்குது, லட்சக்கணக்கான கல் இருக்குது. 1 கிலோ கல்லுலேயும் ஆயிரக்கணக்கான கல் இருக்குது, லட்சக்கணக்கான கல் இருக்குது. ஒருத்தரை ஒரு 10 பேர்த்து என்ன பண்ணுறாங்க, 20 கிலோ கல் இருக்கிற இடத்துக்கு அனுப்புகிறாங்க. இன்னொரு 10 பேர்த்து என்ன பண்ணுறாங்க, 1 கிலோ எடையுடைய கற்கள் குவிந்துள்ள இடத்துக்கு அனுப்புகிறாங்க. 20 கிலோ எடையுள்ள கற்களை கற்களை என்ன பண்ணணும், ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு வைக்கிறாங்க. 2-3 கல்லே சோர்ந்து போய்ட்றாங்க. அவங்களால முடியலை, கஷ்டப்பட முடியலை. ஒரு அரை மணி நேரம் தான், 1 மணி நேரம் தான் அவங்களால உழைக்க முடியுது. அப்புறம் ரொம்ப சோர்ந்துடுறாங்க. நிறைய ஆபத்து வேறு. கையில் காலில் விழுந்தா என்ன ஆகுறது அப்படின்ட்டு. அதே இது இன்னொன்று, 1 கிலோ அளவில் கற்கள்லாம் இருக்குல்ல, அந்த கற்கள், ஆயிரக்கணக்கான கற்கள், லட்சக்கணக்கான அந்த கல் இருக்கிற இடத்துக்கு போன அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 1 கிலோ கல்லை எளிதாக எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறாங்க. எடுத்து எளிதாக வைக்கிறாங்க. இந்த கையில் ஒரு கல், அந்த கையில் ஒரு கல் போய் எடுத்துகிட்டு போய் ஈஸியாக வச்சிடுறாங்க. எங்கே வைக்கணுமோ வச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு கிலோ கல் வச்சு ஒரு கல் வச்சாலும் அவங்களுக்கு ஒரு ரூபா கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 20 கிலோ கல் இருக்குல்ல, அங்கேயும் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஒவ்வொரு 20 கிலோ கல்லையும் தூக்கி வச்சாலும் உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே இந்த 1 கிலோ கல் இருக்குல்ல, அந்த 1 கிலோ கல்லை தூக்கி வச்சா உங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும்னு இந்த 10 பேருக்கு சொல்லிட்டாங்க. அந்த 10 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு பெரிய கல்லை தூக்குறாங்க பாருங்கள். அவங்களால 2-3 கல்லுக்கு மேலே தூக்க முடியல, டயர்டாகி உட்காந்துட்டாங்க. சில பேர் காலில் போட்டுக்கிட்டாங்க. காலில் போட்டு ரத்தம்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த 1 கிலோ கல் இருக்குது பாருங்கள், அதில் வேலை செஞ்ச அந்த 10 பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக இந்த கையில் ஒரு கல், அந்த கையில் ஒரு கல் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்களால நிறைய கல் எடுத்து வைக்க முடியுது, நிறைய நேரம் உழைக்க முடியுது. அவங்களால கனவு காண முடியுது. இன்றைக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு 500 கல் எடுத்து வச்சிடணும், அல்லது ஒரு 1000 கல் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவு காண்றாங்க, திட்டமிடுகிறார்கள். அதை போன்று அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். அதனால் நாம் செய்ய வேண்டிய வேலை எளிதாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அந்த வேலையில் தான் நம்ம கஷ்டப்படணும். நமக்கு எளிதாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய அறிஞர் அல்லது அவர் அவருடைய செயல் இப்போ உதாரணத்துக்கு நம்ம இளையராஜான்னு வச்சுக்கோங்க, அவர் இசையமைக்கிறார். அது அவருக்கு கஷ்டம், நமக்கு கஷ்டம். அதை பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது அவருக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அவர் அதில் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். அதே இது இன்னொருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இசையமைக்கிறதே கஷ்டம். அதனால் அவரால் அதில் கஷ்டப்பட்டு உழைக்க முடியல. இப்போ இளையராஜாவுக்கு அது ஈஸியாக இருக்கிறனால தான் அவர் ரொம்ப நாளைக்கு அந்த வேலையை செஞ்சார். அது அவருக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் அவர் செய்கிற வேலை அவருக்கு ஈஸியாக இருக்குது. நமக்கு வேணால் அது கஷ்டமாக இருக்கலாம். அதனால் மற்றவங்க அவர் மட்டும் அந்த கஷ்டமான வேலையை எப்படி செஞ்சார், என்னால் ஏன் செய்ய முடியல அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கு அவருக்கு உண்டான சாதகமான அம்சங்கள்னு இருக்குது. ஏன் கஷ்டமான வேலையை ஒருத்தர் ஈஸியாக செய்கிறாங்க, அவரால் ஏன் செய்ய முடியுது, நம்மளால் ஏன் செய்ய முடியல அப்படின்னு இருக்குது. அதனால் அவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்கக்கூடாது. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக தெரிகிற நமக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கு ஈஸியாக தெரிகிற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு அதே இளையராஜாவுக்கு கஷ்டமாக தெரியும்.
இப்போ இளையராஜாவுக்கு ஈஸியாக தெரிகிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கு ஈஸியாக தெரிகிற விஷயம் வந்து இளையராஜாவுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கா ஒரு விஷயம், அதில் பாதுகாப்பு இருக்கா, அந்த விஷயத்தில் தான் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும். நம்மளால் செய்யவே முடியாத விஷயத்த நம்ம செய்யக்கூடாது. அப்படின்னா நம்மளால் கஷ்டப்படவே முடியாது, கனவு காணவே முடியாது. அதனால் நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்கணும்னா எளிதாக இருக்கணும். எளிதாக இருந்தால் தான் அதில் கஷ்டப்பட்டு உழைக்க முடியும், கனவு காண முடியும். இன்றைக்கி உள்ள கல்வி முறை அந்த இங்கிலீஷ் மீடியத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, பசங்களால் படிக்கவே முடியல. எப்படி 20 கிலோ கல்லை தூக்கியே போட முடியல அப்படிங்கிற மாதிரி தூக்கி போடாமல் உட்காந்துட்டாங்களா, அதே மாதிரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, பல லட்சக்கணக்கான மாணவர்கள், சும்மா கிடையாது, 1 கோடிக்கு மேலே உள்ள மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த கல்வியை கற்க முடியவில்லை என்று தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டு கல்வி கற்பது தன்னால் இனிமேல் கல்வி கற்கவே முடியாது எனவும் முடிவு செய்துவிட்டு வேறு வேறு தகாத செயல்களில், தீய செயல்களில் தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். வேறு யாரையும் மதிக்கிறது கிடையாது, தேவையில்லாத வேலைகளை செய்கிறாங்க. ஏன்னா அவங்களால படிக்க முடியல, படிக்க தான் நம்ம விடலையே. அவங்க படிக்க முடியலன்னா அதுக்கு நாம தான் காரணம், அவங்க காரணம் கிடையாது. அவங்களாம் சின்ன பசங்க, அவங்களுக்கு நாம தான் நல்ல வழியை காட்டணும். நாம் அவர்களுக்கு நம்முடைய அறியாமையின் காரணமாக அவர்களுக்கு நாம் தவறான வழியை காட்டி அவர்களின் வாழ்க்கையில், அவர்களின் கண்களில் நாம் மண்ணை அள்ளி போட்டுவிட்டோம். அவர்களின் கண்களை நீங்கள் திறங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடைத்தலைமுறையை என்ன பண்ணுறோம், கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணில் மண்ணள்ளி போட்டோம். அவ்வளோ பெரிய குற்றவாளிகள் நாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மாணவர்கள் மீது தப்பு சொல்கிறோம். அவர்கள் யாரையும் மதிக்க மாட்டேன் என்கிறார்கள், அவர்கள் கெட்டு போய்விட்டார்கள், அவர்கள் மொபைல் ஃபோனால் தான் கெட்டு போனார்கள், இப்போ உள்ள மாணவர்கள் சரியில்லை, நாமெல்லாம் அப்போ எப்படி இருந்தோம், இப்போ ஏன் எப்படி இருக்காங்க, யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா சரியில்லை, அவங்க வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து மாணவர்கள் மீது பழிய போடுறோம், அவங்களுடைய பெற்றோர்கள் மீது பழிய போடுறோம். உண்மையில் யார் குற்றவாளி? மாணவர்கள் அல்ல குற்றவாளிகள். பெற்றோர்கள் கூட ஆங்கில மோகம் இருக்குது, அவர்களுக்கு தந்தாற்போல் வளைந்து கொடுக்கிறார்கள். அவங்க என்ன கேட்குறாங்களோ இவங்க கொடுக்குறாங்க, வியாபாரி மாதிரி. எதை கேட்குறாங்களோ எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவு பண்ணோம், அரசாங்கம் முடிவு பண்ணோம், அறிவியல் அறிஞர்கள் முடிவு பண்ணோம், அந்த மொழியியல் அறிஞர்கள் முடிவு செய்யணும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க, எவ்வளோ பேரை சொல்லிட்டாங்க, பெரிய பெரிய அறிஞர்களே சொல்லிட்டாங்க, தாய்மொழியில் தான்ப்பா கல்வி கற்கணும். எதையுமே இவங்க கேட்குறதே கிடையாது, பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறதே கேட்குறது கிடையாது. காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, தாய்மொழியில் தான் கல்வி கற்கணும் அப்படின்ட்டு. அது எதையுமே இவங்க கேட்குறது கிடையாது, ஏதோ இவங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அப்போ என்ன ஆகும், யாராலையும் படிக்க முடியல. அதுதான் நீங்கள் உங்களுடைய இப்போ நடந்த விளைவு தான், யாருக்கும் கல்வி கற்க முடியல. அதாவது ஒருத்தர் 2 பேர் இல்லை, 1 கோடிக்கு அதிகமான மாணவர்களால் கல்வி கற்க முடியவில்லை. அதனால் வந்து எதிர்காலத்தில் குற்றங்கள் அதிகரிக்கும். ஏன்னா இவங்களால் கனவு காண முடியவில்லை, இவர்களால் ஒரு வேலையில் கவனம் செலுத்த முடியாது. ஏன்னா இவங்களுக்கு எதையுமே தான் கற்றுக்கலையே. அதனால் இவங்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது, வேலையில் திறமைகளை வளர்க்க முடியும். அங்கேயும் போனால் ஆங்கிலம் தான், வேலை செய்யணும்னு போனால் அங்கேயும் ஆங்கிலம். அப்போ அவங்களால எதையுமே கற்றுக்க முடியாது. வேறு வழியே இல்லாமல் வாழ்வதற்கு குறுக்கு வழியை தேர்ந்தெடுப்பார்கள், குற்றங்களை செய்வதற்கு துணிந்து விடுவார்கள். இப்போதே துணிஞ்சிட்டாங்க, படிக்கும்போதே துணிஞ்சிட்டாங்க, குற்றங்களை செய்ய துணிந்து விட்டார்கள். அதனால் குற்றங்களை ஒழிக்கணுமா, ரொம்ப ஒழிது. அதாவது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது காரணம் தாய்மொழி வழியில் கல்வி மற்றும் தொழில், இதுதான் காரணமாக இருக்கும். நீங்கள் என்ன சீர்திருத்தம் பண்ணுங்கள், என்ன திட்டத்தை கொண்டு வராங்க, எவ்வளோ தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வாங்க, அந்நிய முதலீடு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன சீர்திருத்தம் பண்ணாலும் தாய்மொழியில் கல்வி அளிக்காமல் எந்த சீர்திருத்தமும் வெற்றி பெறாது. நீங்கள் தலைகளே நின்னாலும், அதாவது மாணவர்களுக்கு அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு மாணவர்களுக்கு 10,000 சம்பளம் கொடுங்க, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் 10,000 சம்பளம்ப்பா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர், நல்ல சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுங்க. யாருமே படிக்க மாட்டாங்க. எதை மாற்றினா படிப்பாங்க அப்படின்னா, தாய்மொழியில் கல்வி கொடுக்காம நீங்கள் ஆங்கில வழியில் கல்வி கொடுத்து விட்டு அவர்களுக்கு சகல வசதிகளும் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, சகல வசதிகளும் செஞ்சு கொடுக்குறீங்க, என்ன வசதி கொடுத்தாலும் அவங்க படிக்கவே மாட்டாங்க. ஏன்னா படிக்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டம்.
இது கூட தெரியாமல், இதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் எல்லா ஆசிரியர்களும் மாணவர்கள் மீது பழியை போட்டுட்டு, ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் மாணவர்கள் மீது பழியை போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கே, அந்த ஆசிரியர்களுக்கே பெருசாக அறிவுலாம் கிடையாது. மொழியை பற்றி, கல்வியை பற்றி பெரிய அறிவுலாம் கிடையாது. ஏன்னா அவங்களே அவங்க பிள்ளைகளை ஆங்கில வழியில் தான் கற்பிக்கிறார்கள். அப்போ தங்களுடைய பிள்ளைகளால் முடிந்த ஒரு விஷயம் இவர்களால் ஏன் முடியவில்லை? இப்போ ஆசிரியர்கள் கொஞ்சம் நிறைய சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைகளை நல்ல உணவு கொடுக்குறாங்க. முதல்ல நல்ல உணவு கொடுத்தாலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவார்கள். இந்த கிராமப்புற மாணவர்கள் ஏன் கட்டுப்பட மாட்டாங்க பெற்றோர்களுக்கு அப்படின்னா, பெற்றோர்களால் ஒரு நல்ல உணவு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. அப்போ அந்த பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. ஏழ்மையிலும் வறுமையிலும் வளர்கிற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. ஏழ்மையிலும் வறுமையிலும் அந்த பிள்ளைகள் வாழ்வதற்கு அந்த பெற்றோர்கள் காரணமாக இருப்பதால் அந்த பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட மாட்டார்கள். ஆனால் ஒரு நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்க பெற்றோர்கள், அவங்க பிள்ளைகள் பெற்றோர்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா எல்லா வசதியும் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. சாப்பாடு முதற்கொண்டு, இருப்பிடம் எல்லாத்தையும் தரமாக கொடுக்குறதுனால அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு அதிகமாக முயற்சி செய்கிறார்கள். கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஆங்கில வழியில் கல்வி கற்கிறாங்க. அப்போ தங்களுடைய பிள்ளைகள் கல்வி கற்கிறார்கள் அப்படின்னு நினச்சிட்டு, நல்லா கல்வி கற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஆங்கில வழி கல்வி தான் சரின்னு நினச்சிட்டு அவங்களும் இங்கிலீஷ் மீடியத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் அது ஏன் அப்போ கிராமப்புற மக்களால் அரசு பள்ளியில் படிக்கின்ற நடுத்தர மக்கள் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு ஏன் அந்த இங்கிலீஷ் மீடியம் புரியலை அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த டியூஷன் அனுப்புறது, இப்போ நல்ல பணம் சம்பாதிக்கிற இந்த ஆசிரியர்களோட பிள்ளைகள் நல்ல டியூஷன், ஒவ்வொன்றுக்கும் டியூஷன் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு கொடுத்து டியூஷன், நிறைய காசு கொடுத்து நல்ல உணவு கொடுக்கறது, அப்புறம் நிறைய காசு கொடுத்து நிறைய பெரிய பள்ளிகளில் சேர்க்கறது, நிறைய பயிற்சி, தனி பயிற்சி, சும்மாவே இருக்கு. அதாவது மகிழ்ச்சியாக பொழுது போக்குறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் படிப்பு 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 இப்படின்னு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது சாதாரண மக்களால் எப்படி முடியும்? வறுமையில் வாழ்கிற, ஏழ்மையில் வாழ்கிற அல்ல கிராமப்புற மக்களுக்கு அவங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகளை மாதம் 1000 2000க்கு செலவழித்து பயிற்சி கொடுக்க முடியாது. அதனால் அந்த மாணவர்கள் இப்போ தாய்மொழியில் கல்வி கொடுத்துட்டா நீங்கள் நிறைய பயிற்சி கொடுக்க தேவையில்லை, டியூஷனுக்குலாம் அனுப்பவே தேவையில்லை, ஸ்கூல்லே எல்லாத்தையும் முடிஞ்சிடும். ஸ்கூலில் கற்றுக்கிட்டாலே போதும். தாய்மொழியில் கல்வி கற்றுக்கிட்டால், தாய்மொழியில் அனைத்து கல்வியும் கற்றுக் கொடுத்து விட்டால் நீங்கள் ஸ்கூல்லே அவனுக்கு புரிஞ்சிடும். வீட்டுக்கு வந்தால் புத்தகத்தையே தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல்லே புத்தகத்தை வச்சுட்டு வந்துடலாம், அதை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கூல் வேலையை ஸ்கூலில் வச்சு தான் செய்யணும், வெளியில் செய்யக்கூடாது. வெளியில் நாம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. விளையாடணும், உடற்பயிற்சி செய்யணும், நண்பர்களோட பேசணும், உறவினர்களோட பேசணும், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும், இப்படி நிறைய வேலை இருக்குது வெளியில் நாம் செய்யக்கூடிய. இங்கே என்ன பண்ணுறோம்? ஸ்கூலில் போனாலும் அதே தான், வீட்டில் போனாலும் அதே தான், தூங்குனா அது முழிச்சா அதே தான், படிப்பு 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 படிப்பு, எப்போ பாரு படிப்பு. ஒரு விளையாடுறது கிடையாது, வேறு ஒன்றுமே கிடையாது, வேறு எந்த நடவடிக்கையும் கிடையாது, எப்போ பாரு படிப்பு. காரணம், படிப்பு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் படித்தாதான் எப்போ பார் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படி படிக்கிறாங்க? அவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா படிப்பு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் படித்தாதான் இந்த படிப்பை, அந்த ஆங்கில வழி கல்வியை படிக்க முடியும். அப்படி தான் இந்த பணக்கார பிள்ளைகள், அப்புறம் நிறைய சம்பாதிக்கிறவர்களோட பிள்ளைகள் எல்லாம் எப்படி இங்கிலீஷ் மீடியத்தில் தேர்ச்சி பெறாங்க? ஏன்னா அவங்கள உதாரணமாக காட்டி தான் அவங்கெல்லாம் படிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிராமப்புற மக்கள், வறுமையில் வாழ்கிறவங்க, நடுத்தர மக்கள்லாம் அந்த ஆங்கில வழி பள்ளியை நோக்கி ஓடுறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தை நோக்கி ஓடுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் எப்படி படிக்கிறாங்க? பணக்கார வீட்டு பிள்ளைகள்லாம் எப்படி படிக்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் படிப்பு. ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்களா, வீட்டுக்கு வந்தோடனே மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், இங்கிலீஷ்க்கு ஒரு டியூஷன், ஒரு வாத்தியாரை நோக்கி போகிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டியூஷன், எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டரில் அந்த இந்த இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு டியூஷன். ஓய்வாகவே இருக்கிறது கிடையாது, அல்லது வேறு எந்த வேலையுமே செய்கிறது கிடையாது. 24 மணி நேரம் அவங்க தூங்குகிற நேரம் தவிர எல்லா நேரமும் படிப்பு படிப்பு படிப்பு.
அப்புறம் சனிக்கிழமையான படிப்பு, ஞாயிற்றுக்கிழமையானாலும் அவங்க வந்துடுறாங்க. 10வது படிக்கிறவங்க, பொதுத் தேர்வு எழுதக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. ஓய்வே கிடையாது. நீங்கள் பொதுத் தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னு சொல்லி அச்சுறுத்தி எப்போ பார்த்து அது காரணம் இந்த ஆங்கில வழிப்பள்ளி தான். ஏன்னா கல்வி அவ்வளோ கடினமாக இருக்குது. கடினமாகிவிட்ட அந்த கல்வி முறையை நீங்கள் எனி டைம் மற்ற எல்லா நடைமுறையும் தியாகம் பண்ணிவிட்டு அந்த ஒரு படிக்கிற வேலையை மட்டும் செஞ்சால் மட்டும்தான் அதை நீ கற்றுக்க முடியும். அப்போ கூட ஒழுங்காக கற்றுக்க முடியாது. அப்போ கூட கொஞ்சம் தான் கற்றுக்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ கடினமாக மாறிவிட்டது. சரி, தாய்மொழியில் கல்வி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் படித்ததோடு அதை மறந்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அந்த அளவுக்கு எளிதாக இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிற கல்வி அங்கேயே கற்றுக்கிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. ஸ்கூல்லே 8 மணி நேரம் செலவழிக்கிறோம். அப்புறம் வீட்லேயும் பல மணி நேரத்தை அது பள்ளி படிப்புக்காக செலவழித்தா அது எவ்வளோ பெரிய ஏமாளித்தனம். ஒரு 8 மணி நேரம் ஸ்கூலில் செலவழிக்கிறோம் அப்படின்னா அது போதாதா? அப்புறம் வீட்டுக்கு வந்தப்புறமும் அங்கே ஒரு 4-5 மணி நேரம் காலையில் எழுந்திரிச்சி எப்போ பார்த்தாலும் அந்த பள்ளி படிப்பு. விளையாட வேண்டாமா? விளையாடணும், வேட்டையாட போகணும், அல்லது பொழுதுபோக்கணும், நண்பர்களோடு குடும்பத்தினரோட நேரம் செலவழிக்கணும், ஆடணும், பாடணும், கவிதை எழுதணும், ஓவியம் வரையணும், இப்படி எவ்வளோ வேலைகள் இருக்குது. ஏதாவது சுற்றுலா போகலாம், இப்படி எவ்வளோ வேலைகள் இருக்குது. வீட்டுக்கு வந்தால் செய்ய வேண்டிய இது எல்லாத்தையுமே இப்போ செய்ய விடும். இந்த மாதிரி அதை ஏன் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏன் படிக்கிறாங்கன்னா கல்வி அவ்வளோ கடினமாகி விட்டது. இவங்க நினச்சிக்கிறாங்க கல்வினாலே அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் படிக்கணும் உங்களுக்கு, அவங்க தான் முன்னேறுவாங்க. உடனே அவங்கள உதாரணம் காட்டிடுவோம். அவனை பாரு, அந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, எப்போ பாரு படிச்சுட்டே இருக்கா, நீ ஏன் இப்படி ஊரை சுற்றிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த ஒரு தவறான ஒரு நடைமுறையை முன்னுதாரணமாக்கி விடுகிறார்கள். நீங்கள் தாய்மொழியில் கல்வி கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு பன்முக திறமை வளரும், பல திறமை வளரும். ஆனால் நீங்கள் ஆங்கில வழியில் கல்வி கற்றால் உங்களுக்கு ஒரே ஒரு திறமை தான், படிக்கிற திறமை தான். படிப்பை தவிர வேறு ஒன்றும் இருக்காது, வேறு எந்த அனுபவமும் இருக்காது. ஒரு கடிவாளம் கட்டின குதிரை போல், அல்லது ஒரே இடத்தில் வளர்கிற பிராய்லர் கோழி போல் மாறிவிடுவீர்கள் இந்த ஆங்கில வழி கல்வியகத்தை இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தாக்கா. ஏன்னா எப்போ பார்த்தாலும் கல்வி, அதை தவிர ஒரு அனுபவமும் உங்களுக்கு இருக்காது. அப்போ நிறைய அனுபவங்கள் இருந்தால் தான் கற்பனை திறன் இருக்கும். நிறைய வித்தியாசமான ஒன்றுக்கொன்று முரணான அனுபவங்கள் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கற்பனை திறனே இருக்கும். வெறும் புத்தக படிப்பு அப்படின்னு தான் நமக்கு கற்பனை திறனே இருக்காது. அவர்கள் நாளைக்கு ஒரு அடிமையாக தான் ஒரு சிறப்பான அடிமையாக இருப்பாங்க, சிறப்பான அடிமையாக வேலை செய்வாங்க, அவ்வளோதான். ஒரு கம்பெனியில் அல்லது ஒரு வெளிநாட்டில், அமெரிக்காவில் நம்ம என்ன பண்ணுறோம், அடிமைகளை தான் உற்பத்தி செஞ்சு அனுப்பிச்சிட்ருக்கோம். இப்போ ஆங்கிலமே இங்கே உள்ள இந்தியர்களுக்கு தெரியாது, தேவைப்பட்டவங்க மட்டும்தான் ஆங்கிலம் கற்றுக்குறாங்க. அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியர்கள் எப்படி இந்திய மாணவர்கள் எப்படி வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க? ஆங்கிலம் தெரிகிறனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஆங்கிலமே இங்கே கற்றுக் கொடுக்கல. தேவைப்படுறவங்க மட்டும்தான் அதாவது வேலை செய்யும்போது வேலைக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத மட்டும்தான் ஆங்கிலம் கற்றுக்குறாங்க. மற்றவங்க யாருக்கும் இங்கே ஆங்கிலம் தெரியாதுன்னா அவங்க இந்தியாவை விட்டு வெளியே போகணுன்னே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆங்கிலம் இங்கு திணிக்கப்பட்டிருக்குது, விரும்பி யாரும் அதை கற்றுக்கலை. ஒரு வயசுக்கு மேலே தான் ஒரு 20 வயசுக்கு மேலே உனக்கு விருப்பப்பட்டால் நீ எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம். அப்படின்னா எத்தனை பேர் ஆங்கிலத்தை கற்றுப்பாங்க? அது சொர்க்கத்தில் பேசப்படுகிற மொழியாக இருந்தால் கூட அதை யாரும் விரும்பி கற்றுக்க மாட்டாங்க. தாய்மொழி தான் கற்றுப்பாங்க. எளிதாக இருக்கிறது, ஆனால் அது கடினமாக இருக்கிறது ஆங்கில மொழி. அதனால் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏன் போகிறாங்க? இங்கே உள்ள மாணவர்களை நம்ம என்ன பண்ணுறோம், அடிமைகளை உற்பத்தி செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டை முன்னேற்றுகிறார்கள். இங்கேருந்து எல்லா இன்ஜினியர், டாக்டர் எல்லாரும் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அமெரிக்கா முன்னேற போகுது, அல்லது வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாடு முன்னேறும். அதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறோம். ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறதுனால தான் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு எளிதாக வெளிநாட்டுக்கு போகலாம், ஈஸியாக போகலாம். எனக்கு ஆங்கிலம் தெரியும், கண்டிப்பாக நான் அமெரிக்காவுக்கு போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. உனக்கு ஆங்கிலம் தெரியாது என்றால் நீங்கள் எப்படி போவீங்க? ஆங்கிலம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு போகணுங்கிற ஆசை வரும். ஜப்பானிய மொழி தெரியும் அப்படின்னா ஜப்பானுக்கு போகணுங்கிற ஆசை வரும். அப்போது இங்கே உள்ள படித்தவர்களை நாம் இங்கே வச்சுருக்கணும். அப்போ தான் இந்த நாடு முன்னேறும்.
அவர்களை வெளியே போக விடக்கூடாது. ஒரு மண்பானையில் வந்து நிறைய ஓட்டை போட்டு அந்த தண்ணியெல்லாம் வெளியே போயிடும். அந்த ஓட்டை தான் அந்த ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் மீடியம். ஒரு பானையில் போடப்பட்ட சிறு சிறு ஓட்டைகள் தான் இந்த இங்கிலீஷ் மீடியம். நிறைய இருக்குது. அப்படின்னா அந்த பானையில் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் அந்த ஓட்டை வழியாக வெளியே போயிடும். அது மாதிரி மாணவர்கள் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்க்குறதுனால இந்த இந்தியாவில் உள்ள திறமையானவர்கள் அத்தனை பேரும் அந்த இங்கிலீஷை கற்றுக்கிட்டு இங்கிலீஷ் எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த நாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த நாட்டில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. திறமையானவர்களை நாம் என்ன பண்ணுறோம், வெளியே ஓட விட்டுறோம். அவங்க தப்பிச்சு போக விட்டுறோம். இந்தியா விட்டு அவங்கள வந்து வெளியே போகிறதுக்கு நாமளே காரணமாக இருக்கும். அப்போ எப்படி இந்தியா முன்னேறும்? அங்கே வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தை இங்கே அனுப்பிச்சிட்டா இந்தியா முன்னேறிடுமா? உற்பத்திங்கிறது இங்கே நடக்கணும், அந்த வேலை இங்கே நடக்கணும். அப்போ தான் வந்து இந்தியா முன்னேறும். அதனால் வந்து இந்த ஆங்கில வழி கல்விங்கிறது ஒரு தவறானது. அதை வந்து ஒழிக்கணும். தாய்மொழியில் கல்வி கற்கணும். இங்கிலீஷ் மீடியத்தெல்லாம் ஒழிச்சிடணும். தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும். தாய்மொழியில் கல்வி கொடுத்தா அதை கட்டண கல்வியாக யாரும் கற்றுக்கணும், இலவசமாக தான் கிடைக்கும். தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுத்தா மக்களுக்கு வந்து கல்விக்காக செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, இலவசமாக கல்வி கற்கலாம். அப்புறம் வந்து அந்த தாய்மொழியில் வந்து கல்வி கற்கும்போது அதில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் நிறைய அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், அரசு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதனால் வந்து குற்றங்களை ஒழிக்கணுமா? ரொம்ப எளிது. எல்லாத்தையும் இங்கிலீஷ் மீடியத்தை எல்லாத்தையும் தாய்மொழியில் மாற்று. தாய்மொழிக்கு வழி கல்வியை இங்கே ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினாலே அது ஒரு மேஜிக் மாதிரி. இவ்வளோ தானே, இதை பண்ணாமல் இங்கே என்ன தான் பண்ணுங்கள், என்ன தான் வந்து மாணவர்களுக்கு எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுங்க, அவங்களால முன்னேறிவிடவே மாட்டாங்க. இது நான் உறுதியாக கூறுவேன். குற்றங்கள் தான் அதிகரிக்கும். எதிர்காலத்தில் அவர்கள் குற்றவாளிகளாகி விடுவார்கள் என்பது மட்டும் நிஜம். எதையும் கற்றுக்க முடியல அப்படின்னா அவங்க எதை கற்றுக்கக்கூடாதோ அதெல்லாம் கற்றுப்பாங்க. எதை கற்றுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக்க முடியலையோ அப்போ எதை கற்றுக்கக்கூடாதோ அதெல்லாம் போய் இவங்க கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. குற்றங்கள் ஏன் வர்றது அப்படின்னா குற்றவாளிகளாக ஏன் மாறுகிறார்கள், தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். எனக்கு இந்த பாடம் எதுவும் புரிய மாட்டேங்குது, நீங்கள் எனக்கு ஏற்படுத்த கொடுத்த வழி வந்து தவறான வழி, ஆங்கில வழி கல்வி, இங்கிலீஷ் மீடியங்கிற வழி வந்து தவறான வழி. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக குற்றங்களில் ஈடுபடுகிறோம், போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறோம். அது மாணவர்கள் செய்கின்ற எதிர்ப்பு. இது ஒத்துழையாமை இயக்கம், அது ஒரு போராட்டம். ஏன் மாணவர்கள் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ஒத்துழையாமை இயக்க போராட்டம். எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பை அவங்களுக்கு சொல்ல தெரில, தங்களுடைய நிலைப்பாடு ஏன் இப்படியெல்லாம் மாறுது, ஏன் இப்படியெல்லாம் நாம் நடந்துக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களால சொல்ல தெரில. எதிர்ப்பை தான் தெரிவிக்கிறாங்க, தங்களை ஒத்துழைக்க மறுக்கிறாங்க. அப்போ அது நம்ம மேலே தான் தப்பு இருக்குது. பெரியவர்கள் மேலேயும் ஆசிரியர்கள் மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் தான் தப்பு இருக்குது. அந்த தப்பை திருத்திக்கிட்டு எங்கேயாவது பரிசோதனை முயற்சிக்காவது ஒரு மாவட்டத்துலேயும் ஒரு தாய்மொழி வழியில் கல்வி கற்பிக்கின்ற கல்வி நிலையங்களை ஏற்படுத்த வேண்டும். பரிசோதனை முயற்சிக்காக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கல்வி நிலையம், அங்கே வந்து ஒரு 300 பேர் 400 பேரை நல்ல வசதியோடு அவங்கள வந்து தாய்மொழியில் கல்வி கற்க வைக்கணும். அப்புறம் வந்து அந்த வருட தேர்ச்சி அவங்க எப்படி படிக்கிறாங்க அதோடு பிற பள்ளி மாணவர்களை ஒப்பிட வேண்டும். ஆங்கில வழியில் கல்வி இருக்கின்றவர்களோடு ஒப்பிட்டு, ஆங்கில வழியில் கல்வி இருக்கின்ற மாணவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து தாய்மொழி வழி கல்வியின் தன்மை குறித்தும் சிறப்பு குறித்தும் நாம் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பரிசோதனை முயற்சி தான். அதுக்கப்புறம் வந்து எது சரி தப்புன்னு பார்த்துட்டு இவ்வளோ பெரிய முன்னேற்றம் இதனால் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒட்டுமொத்த ஒரு கட்டமைப்பையும் தாய்மொழிக்கு மாற்றி விட வேண்டும். இதை செய்யலைன்னா இங்கே குற்றங்களை ஒழியாது. குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். குற்றங்களால் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கி எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனானாலும் குற்றங்களால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பது மட்டும் நிஜம். நாங்கள் தப்பிவிட்டோம் என்று யாரும் சொல்ல முடியாது. இங்கே குற்றங்கள் அதிகரித்தால் அந்த குற்றங்களால் எல்லோருமே பாதிக்கப்படுவார்கள். யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கோடீஸ்வரர் இங்கே இருந்தாலும் சரி, அவர் வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, ஆளுநர் யாராக இருந்தாலும் இங்கே வந்து என்ன நிலைமை இருக்குது, குற்றங்கள் அதிகரித்தா அந்த குற்றங்களால் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்கள் குடும்பத்தாரனும் பாதிக்கப்படுவார்கள். அதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து இது மற்றவங்களோட பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. இது நம்முடைய பிரச்சனை, எல்லோருடைய பிரச்சனை. இந்த பிரச்சனைலேருந்து யாரும் தப்ப முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது.